ஹாய் ஹலோ வெல்கம் பேக் இது அலின் அழகே சேனல். நான் உங்கள் ராம்குமார். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்கணும்னா வத்த குழம்பு தான். அதுவும் சூப்பராக டேஸ்டான ஸ்டைலில் சொல்லித்தரேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான குழம்பு செஞ்சு சாப்பிட்ருந்தாலும் வத்த குழம்புக்குன்னு ஒரு ஹைலைட் இருக்குங்க. இந்த குழம்பு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வத்த குழம்பு பிடிக்காதவங்களும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த வத்த குழம்பு செய்யறதுக்கு நான் என்னென்ன பொருள் என்னென்ன அளவு யூஸ் பண்ண சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 ml சுத்தமான கடலை எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் போடுறேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுடுறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச உடனே 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 50% சின்ன வெங்காயம் வதங்கினோடனே ஒரு 150 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வத்த குழம்புக்கு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 70 80 கிராம் சைஸ் வரும். இந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 5 ஒரு 10 நிமிஷம் வரை டைம் ஆகும். அது வரையும் இது நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்து இதில் ஒரு 4 குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா விட்டுடலாம். டேஸ்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்போது ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். அதை காட்டுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 6 தக்காளி, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல இந்த குழம்புக்கு தேவையான எல்லா விதமான மசாலாவும் இங்கே ஆட் பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஆச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சக்தியில் மல்லித்தூள் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு 20 கிராம் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த இடத்துல நல்லா கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சக்தியில் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த குழம்பு சூப்பரான கலர், நேச்சுரலாக நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உடனே நல்லா கொதிக்கும்போது ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்ச ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்கிற புளியை கரைச்சி இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா சத்தம்? இந்த டைமில் புளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணணும். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன கோலி சைஸ் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கடாயில் ஒரு 30 ml அளவுக்கு கடலை எண்ணெய் காஞ்சதும் மணத்தக்காளி வத்தல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் யூஸ் பண்ணலாம், கத்திரிக்காய் வத்தல் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வத்தல் பிடிக்குமோ அந்த வத்தல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி வத்தல் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை இருக்காது, அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கடைசியாக நம்ம வதக்கி வச்ச வத்தலை எடுத்து இறக்கி வச்ச குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா வத்த குழம்பு ரெடி. நான் இன்றைக்கி செஞ்ச வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த வத்த குழம்பு நீங்கள் மறுநாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரே ஒரு டைம் வச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச அளவில் வத்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸோட வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.